உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை காணலாம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இந்த இயக்கம் உருவான காலத்திலிருந்து இருந்தவர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய தீராத பற்றும் பாசமும் கொள்கை பிடிப்போடு இருந்த தொண்டர்களும் கட்சி இணைய வேண்டும் என்றுதான் அவருடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அடிப்படையில் இருந்து புரட்சித் தலைவர் அவருடைய காலத்திலிருந்து மாண்புமிகு அம்மாவுடைய காலம் வரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொண்டு இந்த இயக்கம் வளர்வதற்கும் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் வந்து பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பினை புரட்சித் தலைவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த இயக்கம் பிளவுபட்டு இருப்பது தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக என்னுடைய கருத்தை. யாரு சொன்னது? எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நாளுக்கு தெரியும். மக்கள் வழியில் பயணம் சொல்லிட்டு திரும்ப சசிகலா பயணம் போயிருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அவங்க இந்த அதிமுக ஒன்றிணைந்து நாங்க பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ மறுபடியும் நீங்க எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக பலப்படுத்துறதுக்கு என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவர்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த காவிரி விவகாரத்தில் தண்ணீர் திறக்கிறது கர்நாடகா மறுத்திருக்கிறாங்க. காவிரியினுடைய தண்ணீர் பிரச்சனை நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தாவா ஏற்பட்டு அந்த தாவாவை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. 18 ஆண்டு காலம் அந்த வழக்கை காவிரி நடுவர் மன்றம் தீர விசாரித்தது. விசாரித்து இறுதி தீர்ப்பினை வழங்கியது. அந்த இறுதி தீர்ப்பிற்கு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் வெளியிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினமாக சட்டபூர்வ அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீரை பெறுவதற்கு 2 ஆணையங்களும் அமைத்தவரும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதிமுகவில் இணைக்கும்படி நாங்கள் கோரவில்லை. இபிஎஸ் அவ்வாறு தானாக கற்பனை செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதை நேரலையில் பார்த்தோம். முழு செய்தி தொகுப்பை பின்னர் பார்க்கலாம்.